இப்போ இந்த மரம் பாருங்கள், இது வந்து இப்போ 15 வயசு ஆயிருக்கு. நான் கட்டி பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டேன். அப்போ இதனுடைய உயரம் பாருங்கள், குறைஞ்சது 60-70 அடிக்கு மேலே இருக்குது. சிகப்பு சந்தனம் செம்மரம் பார்க்குறோம். இப்போ இந்த மரத்தை பற்றி நம்ம அரசு பாதுகாக்கப்பட்ட மரம். இது செம்மரம் வந்து நம்ம சொல்லணும்னா ஆந்திரா காடுகள்லேருந்து நிறைய வெட்டி வியாபாரம் பண்ணுறாங்க. திருட்டுத்தனமாகவும் வெட்டுறதை நம்ம பத்திரிகை செய்தியில் படிக்கிறோம். இப்போ இது நம்ம எழில்சோலை இயற்கை வேளாண் பண்ணையில் ருத்ராட்ச மரம். இந்த மரம் நட்டு இப்போ 12 ஆண்டுகளுக்கு மேலாகுது. இதோட தாயகம் பார்த்திங்கன்னா இங்கே நேபாள். நிறைய நேபாளில் வந்து இந்த மரங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அங்கேருந்து தான் ருத்ராட்சம் கொட்டை வருது. அதில் கூட குறிப்பாக சொல்லணும்னா பல வகைப்பட்ட முகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த மரம் வந்து படிக்கின்ற மாணவர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மரத்தை இங்கே வச்சுருக்கோம். இது இன்னும் காய்க்குன்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்ம அடுத்த கட்டமாக நம்ம இன்னொரு மரத்துக்கு போகலாமா? இது வந்து முருக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, புரசு அப்படிங்கிற மரங்க. இப்போ இந்த மரம் கூட பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் ஏரி கண்மாய்களில் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது அழியும் நிலையில் இருக்கிற மரமாக தான் பார்க்குறோம். இந்த இலையை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இலையை தைத்து இதில் சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. இதனுடைய பெருமை என்னென்னா, இந்த இலையில் சாப்பிடும்போது உடம்பே முறுக்கு ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்ல எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய இந்த இலை இன்றைக்கு வந்து அழியும் நிலையில் இருக்கிற மரமாக இது இருக்கிறது. இந்த இலையில் சாப்பிட்றதே நம்ம இல்லை. இப்போல்லாம் நம்ம நிறைய பிளாஸ்டிக் தட்டுக்கு வந்துட்டோம். அதை விட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த யாகசாலைகள், கோயில் யாகசாலைகள், திருமண மண்டபங்களில் யாகசாலைகளில் இந்த குச்சியை தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எந்தெந்த குச்சியோ கட்டி வைக்கிறாங்க, நம்ம கொண்டாந்து பயன்படுத்திக்கிறோம். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து அவ்வளோ அழகாக சிகப்பு கலரில் பூக்குது. ரொம்ப அற்புதமான மரமாக நம்ம இதை பார்க்குறோம். அழியும் நிலையில் இருக்கிற மரத்தை தான் இது பார்க்குறோம். இது சந்தன மரம். சந்தன மரம்னு உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இப்போ இங்கே படிக்கிற மாணவன் வந்தான்னா சந்தன மரம் சொல்லிவிட்டுனா உடனே ஒரு இலையை கிள்ளி அதில் சந்தன வாசனை வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, இது ஐயா நம்மாழ்வார் நட்ட மரம். இந்த மரம் வந்து சிறப்பு வந்து நம்மாழ்வார் நட்டது. சந்தன மரம் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் அதிகப்படியாக இந்த மரங்கள் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, சந்தன மரத்தை வந்து வனத்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சந்தன மரத்தை வந்து சாதாரணமாக இப்போ இந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு விறகு மரம் சமம். ஒரு தீ மூட்டுறதுக்கோ ஒரு ஃபயர் வுட்டுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு சாதாரண மரமாக தான் ஆகிடும். இந்த மரம் முதிர்வடைஞ்சு முதிர்வுக்கு பிறகு இந்த மரத்தை வெட்டினா தான் இந்த மரத்தினுடைய அந்த வாசனை, அதில் இருக்கிற எண்ணெய் பசை இதெல்லாம் வரும். அதனால் வந்து இதை வந்து இப்போ வந்து தமிழ்நாடு வனத்துறை சட்டத்தில் எல்லோரும் இந்த மரத்தை நட்டுக்கலாம். ஆனால் யாரும் நம்ம இந்த மரத்தை வெட்ட முடியாதுங்கிறது தான் ஒரு பதிவாக நம்ம பார்க்குறோம். அரசு அனுமதியோடு இதை நம்ம வெட்டிக்கலாம், விற்கலாம். அதே மாதிரி இந்த மரத்தை நட்ட உடனே கிராம நிர்வாக அதிகாரி இடத்துல பதிவு பண்ணணும். விஏஓ அவர்கிட்ட பசுலி அப்படிங்கிற அடங்கலில் அதை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு இந்த மரத்தை வளர்த்ததுக்கு உண்டான சான்றாக அரசு அனுமதி கொடுக்குது. இந்த மரத்தினுடைய பதிவு ரொம்ப மிக முக்கியமானது. இது நம்மாழ்வார் நட்ட மரம். அடுத்த மரத்துக்கு வில்வத்தில் 18 வில்லும் இருக்குது. அதில் மகா வில்வம், காசி வில்வம், கற்பூர வில்வம், இந்த மாதிரி வில்வங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து மகா வில்வம் இது வந்து 13 இலைகளை கொண்டது. ரொம்ப அற்புதமான இந்த இலை, இந்த பட்டை எல்லாமே மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுதுங்க. எல்லா
கோயில்களிலும் இந்த மரங்களை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஈஸ்வரன் கோயிலில் இந்த மரங்கள் இருக்கும். ரொம்ப குறைவான வளர்ச்சி உள்ள இது மரம் இது. இந்த மரமே பார்த்திங்கன்னா 16 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இது சுற்றளவு பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு கூட இன்னும் வரல. அப்போது இந்த மரம் வந்து ரொம்ப குறைவான வளர்ச்சியில் வளரக்கூடிய மரம். இந்த மரங்கள் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதாக நம்ம பார்க்குறோம். நம்ம அடுத்த மரத்தை பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வேங்கை மரம் பார்க்குறோம். இந்த வேங்கை மரத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, வேங்கை வாசல் அப்படின்னு நம்ம பழைய காலத்து வீட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேங்கை கழியில் வீடுகள் வாசல்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த மரம் வந்து பால் மரம். இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு ஈரோடு அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மரத்தோட சிறப்பு என்னென்னா, இப்போ இங்கெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வந்ததுன்னா இந்த நெல் வழக்கில் வசம்பை வந்து கொளுத்தி அதை அப்படியே தேய்ச்சி வயிற்றை சுற்றி ஒரு பொட்டு மாதிரி தடவுவாங்க கருப்பு கலரில். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேங்கை பால் இருக்குல்ல, இதுவும் குழந்தையோட வயிற்று வலிக்கு குழந்தையோட டிஸ்ட்ரிக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இது வந்து பால் மரம், குழந்தைகளுக்கு மருத்துவ பயன்பாடு, நல்ல ஒரு பெரிய மரமாக வளரக்கூடியது. வீட்டு ஜாமான்கள், கதவு, மேசை, சன்னல் போன்ற மரஜாமான்களுக்கும் இது பயன்படுது. இது வந்து செம்மண் கலந்து சரளை வடிகால் மண்ணில் நீங்கள் நடலாம். ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மண்ணில் இது நட வேண்டாம். இதோட வெட்டுறப்ப எவ்வளோ விலைக்கு போகும்? ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இப்போ இதுக்கு வந்து 15 வயசு உள்ள மரங்க இது. இப்போ நம்ம பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் கட்டி பிடிச்சிட்டேன். இன்னும் பெருசாக பிடிக்கணுன்னா இன்னும் 20 ஆண்டு ஆச்சுன்னா இந்த மரம் இப்படி வந்துடும். இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றலை, இதுக்கு வந்து பாதுகாக்கலை, மண்ணில் ஊனிட்டோம்னா அவனாக வளர்ந்துட்டான். பாருங்கள் எப்படி இருக்கா பாருங்கள். அதனால் இடைவெளி இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மரக்கன்று ஊனிக்கிட்டே இருக்கணும். மண்ணுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. பறவைகள் வாழக்கூடிய காடுகளாக மாறிடும். உயிரினங்கள் தங்கி ஓய்வு எடுக்கக்கூடிய இடமா மாறும்போது இந்த பல்லுயிர் பெருக்கிறதுக்கு எல்லாமே ஒவ்வொருடைய தனி மனிதன் பங்கும் இந்த மாதிரி மரங்கள் மூலிமா பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மரம் பாருங்கள், இது வந்து இப்போ 15 வயசு ஆயிருக்கு. நான் கட்டி பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டேன். அப்போ இதனுடைய உயரம் பாருங்கள், குறைஞ்சது 60-70 அடிக்கு மேலே இருக்குது. இது வந்து நம்ம வேலியை சுற்றி வச்சுருக்கோம். இது ஆப்பிரிக்கன் கயா. அப்போ இந்த ஆப்பிரிக்கன் கயாங்கிற மரம் வந்துங்க தமிழ்நாட்டு, இது வந்து வெளியிலேருந்து வந்த மரம் தான் இது. அப்போ இங்கே வந்து எங்கெங்கே இருக்குது, சென்னையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, கவர்னர் மாளிகை, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில், அப்போது அந்த மாதிரி இடங்கள்லாம் 50 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள மரங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த மரத்தோட சிறப்பு என்னென்னா, நல்ல மரம், இந்த கதவு, சன்னல், மேசை பண்ணக்கூடியது. அதே மாதிரி இதோட சிறப்பு என்னென்னா, எவ்வளவு தண்ணீர் நிலம் இருந்தாலும், உதாரணத்துக்கு வந்து நஞ்சை நிலமாக இருக்குது, ஒரு ஏரி கீழே வந்து சதுப்பாக இருக்குது, அப்படின்ற இடத்துல கூட இந்த மரத்தை நடலாம். இது நல்லா வளரக்கூடியது. காற்றில் சாயாத மரங்கள். அப்போ வந்து இது போன்ற மரங்களை சுற்றி வேலியெல்லாம் அடைக்கும் போது மரமும் வளர்ந்துடும், நம்ம தோட்டத்துக்கும் ஒரு அரணாக இருக்குங்கிறது தான் முக்கியமான பங்காக பார்க்குறோம். இப்போ விவசாயிகள் இதை நடவு செஞ்சால் அவங்களுக்கு வருமானமாக இருக்குமா? இதோட வேல்யூ எவ்வளோ போகும்? இது வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப நல்ல மரம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 ஆண்டுக்கு பிறகு, இப்போ வந்து இது இன்னும் ஒரு 6-7 ஆண்டுக்குள்ளார இது வந்து ஒரு தேவைக்கு உண்டான மரமாக வந்துடும். அப்போது இந்த மரத்தினுடைய விலை அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு உத்தேசமாக ஒரு 60,000 70,000 ரூபாய் விற்கக்கூடிய மரமாக இது இருக்குது. ஒரு மரம் இருக்குது. அப்போ இந்த தோட்டத்தில் இருக்கிற மரங்களே பார்த்திங்கன்னா, தோட்டத்தை வேலி சுற்றி இருக்கிற மரங்களே இன்றைக்கி 650-700 மரங்கள் இருக்குது பாருங்கள். தோட்டத்தில் உள்ளே இருக்கிற மரங்கள் இல்லாமல் இவ்வளோ மரங்கள் இங்கே இருக்குது. அப்போ இது எல்லாமே விலை மதிக்க முடியாத, மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதுகாக்கிற இந்த மரமாக நம்ம பார்க்குறோம். அது அடுத்த மரத்தை பார்க்கலாம். இப்போது அடுத்தது நம்ம போதி மரம் பார்க்குறோம். புத்தகயாவில் இருக்கக்கூடிய மரம் இப்படி தான் இருக்குது. இது புத்தகயாவில் வந்து எடுத்து வந்த மரம் தான்.
அப்போ என்ன சிறப்பு அப்படின்னா, போதி மரம் ஒரு பால் மரம், அரச மர குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய அரச மரத்து இலைக்கும் இவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து இன்னும் வால் நீளமாக இருக்கும். அப்போது இத மர கிளைய எடுத்து வச்சாலே வந்துருங்க. இப்போ இங்கே போதி மரம் எடுத்து இங்கே நட்டதுனால என்ன நன்மை அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எல்லா மாணவனும் பார்க்கட்டும், அதனுடைய சிறப்பை பார்க்கட்டும். அதனால தான் இந்த மரம் நட்டுருக்குறோம். இது புத்தகயாவிலேருந்து கொண்டு வந்து நம்ம நட்டுருக்குறோம். நம்ம அடுத்த மரத்தை பார்க்கலாம். இப்போ இந்த மரத்தை வந்து ரோஸ்வுட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து இன்னொரு மரம் வந்து தோதகத்தி அப்படிங்கிற பேரும் இருக்குது. இது வந்து இதுக்கும் நம்ம சந்தனம், ரோஸ்வுட்டு, சிகப்பு சந்தனம் இந்த 3 மரமே வந்து அரசு பாதுகாக்கப்பட்ட மரம் பட்டியலில் இருக்குது. அப்போ இதனுடைய மரங்களில் வந்து நம்ம அனுமதி பெற்று தான் இதை வெட்டணும். இதனுடைய பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா, விலை உயர்ந்த கட்டில் பீரோ வந்து இந்த பக்கம் திட்டக்குடி பக்கம் இது பண்ணுறது அங்கே பயன்பாட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அப்போ அந்த காலத்தில் இந்த மரப்பாச்சி பொம்மைகளை வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. அதை வந்து இதில் செய்யலாம். இது வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாத மரம். இந்த மரம் வந்து பாதுகாக்கப்பட்ட மரம் பட்டியலில் அரசு வச்சுருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து நட்டுக்கலாம். அனுமதி பெற்று தான் இதை வெட்டணும். இது ரொம்ப முக்கியமான மரம். இது செம்மண் கலந்து சரளை வடிகால் மண்ணில் வைக்கலாம். மேட்டுக்காணியான மண்ணுகளில் இந்த மரத்தை நட்டால் நல்லது. ஈரப்பதமான மண்ணில் இந்த மாதிரி மரங்கள் நட வேணும். சிகப்பு சந்தனம் செம்மரம் பார்க்குறோம். இப்போ இந்த மரத்தை பற்றி நம்ம அரசு பாதுகாக்கப்பட்ட மரம். இது செம்மரம் வந்து நம்ம சொல்லணும்னா ஆந்திரா காடுகள்லேருந்து நிறைய வெட்டி வியாபாரம் பண்ணுறாங்க. திருட்டுத்தனமாகவும் வெட்டுறதை நம்ம பத்திரிகை செய்தியில் படிக்கிறோம். அப்போது இது போன்ற மரங்கள் வந்து குறிப்பாக செம்மண் கலந்து சரளையில் தான் வைக்கணும். அப்போது இன்றைக்கி நிறைய ஊடகங்களில் நிறைய படிக்கிறாங்க, பார்க்குறாங்க. இப்போ செம்மரம் நட்டால் நல்ல விலைக்கு விற்றுடலான்னு நினைக்கும் போது மண்ணுக்கேற்ற மரம்ங்கிறது முக்கியம். எந்த மண்ணில் எந்த மரம் வச்சா நல்லது, அப்போ அந்த மாதிரி மரங்களை தான் நம்ம நடணும். செம்மரம் நடுகின்ற பொழுது மேட்டுக்காணியான செம்மண்ணில் நட்டிங்கன்னா நல்ல மரமாக வரும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த செம்மரத்தில் வந்து அந்த சிகப்பாக வரக்கூடிய அந்த மைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரெட்வுட்டு கவர் ஆனால் தான் அந்த மரங்கள் விற்கும். இன்னும் கூட நம்ம தமிழ்நாடு வனத்துறை, இந்திய வனத்துறை இன்னும் முழு அளவில் வந்து அந்த விவசாயிகளிடத்துலேருந்து வாங்கி விற்கிறதுக்கு இன்னும் தடைகள் இருக்குது. அது இன்னும் முழுமை பெறலை. முழுமை பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக மரம் நடுறவங்க வந்து மேட்டுக்காணியான நிலங்களில் இந்த மரத்தை நட்டால் நல்லா வளரும்ங்கிறது தான் என்னுடைய அனுபவத்தை நான் பதிவு. இப்போது நம்ம எல்சோலையில் இந்த சூட்டினியா மகாகனி, அங்கே ஏற்கனவே நம்ம ஆப்பிரிக்கன் காயா பார்த்தோம். இது சூட்டினியா மகாகனின்னு பார்க்குறோம். இந்த மரத்தோட சிறப்பு பார்த்திங்கன்னா, இதுவும் ஈரப்பதமான மண்ணுகளில் வளரும். நல்ல விலை உயர்ந்த டிம்பருங்க. எப்படி நம்ம தேக்கு மரத்தை பற்றி நம்ம நிறைய நாளாக நம்ம 3 தலைமுறையாக பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த மரங்களுடைய மரஜாமான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி மரங்கள்லாம் நீங்கள் நடலாம். இது வந்து ஈரப்பதமான மண்ணிலையும் வளரக்கூடிய மரம். அதோட குறிப்பாக சொல்லணும்னா குறைஞ்சது 70-80 அடிக்கு மேலே வளரக்கூடிய மரமாக இது இருக்குது. இது ஒரு நம்ம தோட்டத்தில் ஒரு 2000த்துக்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்குது. இந்த மரமும் நம்ம வீடுகளில் நடலாம். நல்ல பயன்பாடு உள்ள மரமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம இப்போ பலா மரம் பார்க்குறோம். பலா மரத்தோட சிறப்பு என்னென்னா, நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பலா சீசன்னா பண்ருட்டி, அப்படி இல்லைன்னா புதுக்கோட்டை மாவட்டம்னு சொல்கிறோம். அப்போது பலான்னு ஒன்று நமக்கு பலா பழம் மட்டும்தான் ஞாபகம் வருது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த மரம் 1, 2வது முக்கணியில் 1 மாப்பழா வாழை 2, 3வது ஒரு நல்ல கால்நடைகளுக்கு இலைகள் வந்து ரொம்ப தீவனமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காற்றினுடைய ஈரப்பதத்தை பாதுகாக்கிற மரமாக இது இருக்குது. ஒதியன் மரமும் பலா மரமும் ரொம்ப முக்கியமான மரமாக நம்ம பார்க்குறோம். இது வந்து செம்மண் கலந்த மேட்டுக்காணியான மண்ணில் நடணும். ஈரப்பதமான நஞ்சு நிலங்களில் நட வேண்டாம். வீட்டுக்கு ஒரு 5 பலா மரமாவது இருக்கணும். இதுதான் இந்த பக்கம்
புதுக்கோட்டை மாவட்டங்களில் வாழ்வாதாரமாக இருக்குது. வீட்டை சுற்றி வச்சுருப்பாங்க. இந்த மரத்தை நட்டால் ஜோசியம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மரங்கள் இருக்கக்கூடாது, இந்த மரம் பால் மரம் பட்டா வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முக்கணியில் ஒரு கனி மாப்பலா வாழைன்னு சொன்ன அந்த சங்க இலக்கிய காலங்களில் சொன்னபோது, அப்போ மரங்கள் பழம் மட்டும்தான் தேவைப்பட்டதா? அப்போ மரங்கள் தேவைப்படலையா? அது எல்லாமே நம்மளுடைய எண்ண ஓட்டங்களும் நம்ம மனதிலும் நம்மளை சுற்றி உள்ள சூழல் பொறுத்து தான் இருக்குது. இந்த பலாமரத்து அடியில் தான் இன்றைக்கி கேரளாவில் வீடு இருக்குது. அந்த பழங்களை விற்று தான் வியாபாரம் பண்ணுறாங்க, பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறாங்க. அதனால் வேண்டி ஒவ்வொரு மரமும் இந்த மண்ணுக்கு உண்டானது, இந்த உயிரினங்களுக்கு உண்டானது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாலசுறா அப்படிங்கிற மரம் இது. இது ரொம்ப பாரம்பரிய மரங்கள், காடுகளில் வளரக்கூடியது. பழங்கள் வந்து இதில் பழம் ப்ளூ கலரில் பழுக்கும். இது பறவைகளும் சாப்பிடும், நம்மளும் சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப அழியும் நிலையில் இருக்கிற மரங்கள். இப்போ இந்த மரங்களை நம்ம வச்சுருக்கோம். இது நம்ம எல் சோலையில் வந்தால் நீங்கள் அந்த மரத்தை பார்க்கலாம். அடுத்த மரம் பார்க்கலாம். பால் மரம். பல்வலியை, பல்லுடைய வாய் நீர் கட்டுதல், வாய் துர்நாற்றத்தை குணப்படுத்தக்கூடியது. இந்த சோரியாஸ் போன்ற தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு அற்புதமான இந்த இலையை பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவரால் செய்ய முடியாத விஷயத்தை இது செஞ்சு காமிக்குது. ஒரு 2 இலையை போட்டு மென்று துப்பிட்டோம்னா அந்த பல்வலியே போயிடும். இதோடைய மரத்துடைய வெப்பாலை மரம். சாதாரணமாக காடுகளில், காப்பு காடுகளில் இது இருக்கக்கூடிய மரமாக பார்க்குறோம். இப்போ நம்ம எழில் சோலையில் இதுதாங்க மந்தார இலை. இந்த மந்தார இலையை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வெளி மாநிலங்கள்லேருந்து தான் வருது. இப்போ அந்த காலத்தில் இந்த இலையில் நம்ம சாப்பிட்ருக்கோம், மிச்சர் கடையில் இருக்கும், சிற்றுண்டி கடையில் இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் உடனே இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இது மந்தார மரம் அப்படின்னு பார்ப்பீங்க. இப்போ மந்தார மர வகையில் கொக்கு மந்தாரை, சிகப்பு மந்தாருன்னு இருக்குங்க. இது பாருங்கள் கொடி. இதுதான் சிறப்பு. இது வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பாரம்பரிய நம்ம காடுகளில் இருந்திருக்கு. ஆனால் இது இப்போ அழிஞ்சிருக்கு. அதை மீட்டெடுக்கிறதுக்கு தான் ஒரு நண்பர் மூலிமா இதை இங்கே கொண்டாந்து கொடுத்தாரு. இதை பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள். ஒரு கொடியிலேருந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் இலைங்க. இது மரமா கொடி வகையை சார்ந்தது. இதை அதிகப்படுத்திட்டா இந்த இலையை பயன்பாட்டுக்கும் நம்ம மறுபடியும் கொண்டாந்துடலான்னு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அதிகப்படியான மரங்கள் வந்து இப்போ நமக்கு அந்த பென்ஷன் புயலில் மரங்கள் சாஞ்சிருக்கு. அதில் வந்து இது கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்குது. இப்போ கடம்ப மரம். கடம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீர்க்கடம்பு, அதுக்கப்புறம் வந்து வெண்கடம்பு, அது மாதிரி பல வகை கடம்பு மரங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல சாலை ஓர மரங்களாக இந்த கடம்ப மரத்தை நடலாம். நல்ல பெரிய இலைகளை கொண்டது, நல்ல நிழல் தரக்கூடியது. குறிப்பாக சொல்லணும்னா கடம்ப காடு, கடம்ப வனம் அப்படிங்கிறது மதுரையில் இருந்ததாக அந்த நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கோம். அந்த மாதிரி வகையான மரங்களில் நம்ம எழில் சோலையிலும் நிறைய மரங்கள் வச்சுருக்கோம். இது வந்துங்க, இது ஒரு பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி மரம். இந்த மரத்தோட சிறப்பு என்னென்னா, இது வந்து பூக்கிற பருவம். இப்போ அடுத்த ஜனவரியில் இது பூ வச்சிரும். குறைஞ்சபட்சம் இந்த பூவும் இதனுடைய வாசத்துக்கு இது வந்து பட்டாம்பூச்சியை வந்து பட்டாம்பூச்சி பூச்சிகளாலே முழுமையாக கொடை போன்று இதில் உட்காந்து ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த பூச்சி இங்கே தங்குது. இதில் தேனீக்களும் வந்து அந்த வாசத்துக்கு வந்துடுங்க. இது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு வெல்வேலை மரம் மாதிரி இருக்குது, பரம்பை மரம் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. இது நம்ம மேலைநாட்டு மரங்கள் தான், இது நம்ம மரம் இல்லை. ஆனால் இதோட பூவும் இதோட வாசத்துக்காகவும் பட்டாம்பூச்சிக்காகவே இந்த மரத்தை நட்டு வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எழில் சோலையில் இது வந்துங்க, இது கல் அத்தி. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பால் மரம், அத்தி மர குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும் நிறைய கோயில்களில் தலைவரிச்சகமாக இருக்குது. நிறைய பாரம்பரியமான கோயிலில், ஈஸ்வரன் கோயில்களில் இந்த மரங்கள் இருக்கும்.
காடுகளில் நிறைய இருக்கும். இதனுடைய பழ வகைகளை வந்து நிறைய பறவைகளை சாப்பிட்றதுனால இது ஒரு பல்லுயிருக்கு பாதுகாக்கப்பட்ட மரமாக இதை பார்க்குறோம். இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற கடுக்காய் செடி. இப்போ திரிபலா சூரணம்ங்கிறதுல நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் சொல்கிறோம். அதில் வந்து இது வந்து கடுக்காய். இப்போ இது வந்து மேற்கு மலை தொடர்ச்சி ஒட்டி இருக்கிற பகுதிகளில் நிறைய இருக்குது. அதே மாதிரி தாண்டிக்காயும் நம்ம காடுகளில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கிற மண்ணில் நட்டோம்னா அது பாட்டு காய்ச்சிட்டே கிடக்கும். கடுக்காய் மரம். இப்போ நீங்கள் பால் மர குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம், அரசன், ஆலன், அத்தி அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி இது வந்து இச்சி. இது வந்து பால் மர குடும்பத்தில் சேர்ந்தது தான். ஆலமர குடும்பம் நிறைய பழங்களை கொடுக்கக்கூடியது. பால் மரம் என்பதனால மழையை மேகங்களை ஈர்க்கக்கூடிய மரமாக நம்ம பார்க்குறோம். நம்ம எழுசோலையில் மகிழ மரம். மகிழ மரத்தோட சிறப்பு என்னென்னா, இலையுதிர் காலம் இல்லாத மரம். இரவில் பூ பூக்கக்கூடியது. பகலில் பூக்காது, இரவில் பூக்கும். நம்ம திருவண்ணாமலையுடைய கோயிலில் தலைவிருட்சகமாக இருக்குது. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு பின்னாடி 2 மரம் நடலாம். நல்ல ஒரு இயற்கையான சூழலை உருவாக்கக்கூடிய மரம். ரொம்ப நிழல் போன்ற, குடை போன்ற அமைப்பை உருவாக்கி ஒரு நல்ல காற்றை கொடுக்கக்கூடிய மரமாக இதை பார்க்குறோம். நட்சத்திர மரங்கள்லேயும் வருது, தலைவிருட்சக மரங்கள்லேயும் வருது. இது வந்து ஒரு தெய்வீக மரமாக நம்ம பார்க்குறோம். இப்போ சாதாரணமாக அரிநெல்லி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பெருநெல்லின்னு சொல்லுவாங்க. காடுகளில் இருக்கக்கூடிய நெல்லி இது. இதுதான் நம்ம அந்த திரிபலா சூரணத்தில் 3 வகையில் ஒன்று சொல்லியிருக்கோம். நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய். இது வந்து நம்ம வீடுகளில் கூட வச்சு வளர்க்கலாம். நெல்லிக்கனியை பற்றி நிறைய வரலாறு இருக்குது. நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் பவுட்ரு, அப்புறம் நெல்லிக்காயில் ஜூஸு எல்லாமே இருக்குது. அது மாதிரி வீடுகளில் இந்த மரங்களை வைக்கணும். இது கூட கொஞ்சம் செம்மண் கலந்து சரளையில் நடலாம். இது வந்து தாண்டிக்காய் மரம். இப்போ நம்ம திரிபலா சூரணத்தில் நெல்லிக்காய் பார்த்தோம், கடுக்காய் பார்த்தோம், தாண்டிக்காய். தாண்டிக்காய் மரம் வந்து காடுகளில் வந்து வனப்பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வனத்தில் வந்து இது வந்து காய்கள் நிறைய இருக்கும். இது வனப்பகுதிகளில் வந்து இந்த மரங்கள் எங்கே இருக்குதோ அங்கே மான்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த தாண்டிக்காயை வந்து அப்படியே முறுக்கு போன்ற உணவாக அது சாப்பிடுது. அதனால தான் மான்கள் எப்பவுமே துள்ளி விளையாடி ஓடக்கூடிய அளவுக்கு அதனுடைய மான்களுடைய ஆரோக்கியத்தை கொடுப்பதற்குண்டான மிக முக்கியமானதில் இந்த தாண்டிக்காய் மரமும் ஒன்று.